गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्रा नंबर 2.10 पेज नंबर 247 எல்லாருக்கும் கேக்குறதா? समे शुचौ शर्करा वह्निवालुका विवर्जिते सप्तजलाश्रयादिभिः मनोनुकूले न तु चक्षुपीडने गुहानिवाताश्रयणे प्रयोजयेत्। ஸோ உபனிஷத் வந்து இப்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது. ஸோ எந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இந்த தியானம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உபனிஷத் இங்கே லிஸ்ட்டு பண்ணின்னு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடித்தோம். சமே சுச்சௌ, ஸோ அந்த இடம் வந்து எப்படி சமமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் மனோனு கூலே நது சக்ஷு பீடனே. ஸோ சக்ஷு பீடனம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ, கண்ணை வந்து எது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை வந்து சக்ஷு பீடனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த மந்திரம் வந்து பிரம்மசூத்திரத்தில் கோட் பண்ணப்படுறது அப்படின்னும் நாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அங்கே சக்ஷு பீடனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மஷக்கஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ எது வந்து நம்மளோட கண்ணை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மஷக்கஹான்னு ஒரு சின்ன அந்த பின்ன ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, குட்டியாக இருக்குமே, அந்த வாழைப்பழம்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருந்ததுன்னா அப்படி வரும்ல, அது ஆக்சுவலி பார்த்தேன்னா கண்ணை சுற்றி மட்டும்தான் அது வந்து பறக்கும் ஜென்ரலி பார்த்தேன்னா. ஸோ சக்ஷு பீடனம்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் போய் நம்ம உட்காந்துட்டு தியானம் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலி இது வந்து சக்ஷுஹு பீடனம் அப்படின்னு இருக்கணும். பட் இது வந்து வேதம் வந்து அதனோட யூசேஜ், அதனால் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சாந்தச பிரயோகா. அதுக்கப்புறம் இடம் எப்படி இருக்கணும்? குஹா நிவாத ஆஸ்ரயனே. ஆஸ்ரயணம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்தானம், பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணணுமா? குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணணும். ஏன்னா நிவாத நிவாத்த அப்படின்னா எங்கே வந்து ரொம்ப காற்று வந்து அடிக்காதோ, குகைக்குள்ளே அவ்வளோவா காற்றுலாம் பலமாக வீசாது இல்லையா. ஸோ அதனால் குஹா இவ நிவாத ஸ்தானம், அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு பிரயோஜயேத் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சாதனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது.
ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற மந்திரங்களில் என்னெல்லாம் இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும், தியானம் பண்ணினா, அதுவும் எஸ்பெஷலி அஷ்டாங்க யோகாவை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ரைமரி பெனிஃபிட் என்ன கிடைக்கும், இப்போ அஷ்டாங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா முக்கியமான பெனிஃபிட்டாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தான் வந்து நம்மளுடைய ப்ரைம் பெனிஃபிட். ஆனால் இது கூட நம்மளுக்கு இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்னு இங்கே உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸோ அகெயின் இந்த கூட கிடைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் ப்ரைம் பெனிஃபிட்டான இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி இந்த சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சில பேருக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு நாம் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவாந்தர பலம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது, அதாவது பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு மந்திரம் படிச்சுட்டு பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 2.11. நீஹார धूमार्क अनिलानलानां நீஹார धूमार्क अनिलानलानां कत्योद विद्युत् स्फटिक शशीनां एतानि रूपाणि पुरस्सराणि ब्रह्मण्यभिव्यक्तिकराणि योगे ब्रह्मण्यभिव्यक्तिकराणि योगे. ஸோ யோகே அப்படின்னு சொன்னால் இந்த யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக, அஷ்டாங்க யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எது மாதிரி இருக்குமா அப்படின்னா பிரம்மணி அபிவியக்திகராணி. ஸோ பிரம்மனை கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸாக சில எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த உபாசக ஜீவாக்கு ஏற்படுறது. பிரம்மணி அபிவியக்திகராணின்னா வாட் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ், நான் வந்து அந்த பிரம்ம ஞானத்தை கூடிய விரைவிலேயே அடைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு எது எல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ், கராணின்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரஸ்ஸராணி அப்படின்னா அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் எதையெல்லாம் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீஹார தூம அர்க்க அனில அனலானாம் அப்படின்னு உபனிஷத்திங்க சொல்கிறது. ஸோ இந்த உபாசக ஜீவாக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பாக்கி பேர் இப்போ வந்து ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டாங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வீட்லேயே நிறைய பேர் இருப்பாள்ல, அவளுக்கும் பக்கத்தில் இப்போ சப்போஸ் அவள் இருந்தால் அவளுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஏற்படுமானா அவளுக்கு ஏற்படாது. சரி, அப்போ வந்து இது சப்ஜெக்டிவாக இருக்குமா, அதாவது இப்போ நம்ம மைண்டே இதை ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னா மைண்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாது, வழியில் இருக்கிறவாளுக்கும் அது வந்து தெரியாது. ஸோ அதனால தான் இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ். நீஹாரஹா அப்படின்னா நிஹாரா அப்படின்னு சொன்னால் மிஸ்ட்டுன்னு அர்த்தம். மிஸ்டி ஸ்கை இருக்குல்ல, ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்கிற வானம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து தூம அப்படின்னா புகையே நமக்கே தெரியும், புகை தூமஹானா புகையெல்லாம் நிறையா அவளுக்கு வந்து கண்ணு மூடிட்டு உட்காந்துன்னா, அதாவது ரொம்ப லாங் டைமுக்கு நாம் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பல வருஷமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைக்கும். அர்க்கனா ஆக்சுவலி லிட்ரல் மீனிங் சூரியன். அப்போ அர்க்கனா இந்த இடத்துல வந்து பிரைட் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கூட கண்ணை மூடிண்டா சம்டைம்ஸ் பிரைட்டாக தெரியும். ஏன் பிரைட்டாக எதையாவது பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடின்னு இருப்போம், அதனால பிரைட்டாக தெரியும். இவாளுக்கு ரொம்ப நேரம் கண்ணை மூடின்னு இருந்தால் கூட அந்த மாதிரி பிரைட்டு விஷயங்கள் எல்லாம் இவாளுக்கு தெரியும். அணிலனா விண்டு, அதாவது காற்று, அது வந்து கூல் ப்ரீஸ், இவாளுக்கு மட்டும் கூல் ப்ரீஸ் வந்து அவளோட சரௌண்டிங்கில் தெரியும்.
ஸோ அந்த யோகி வந்து இந்த மாதிரி ஒரு கூல் ப்ரீஸ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அவளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அனலானாம், அனலஹா அப்படின்னா ஃபயர்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பர்சன் வந்து ஒரு வார்ம்னஸ்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், அட்மாஸ்ஃபியரில் ஒரு வார்ம்த்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். கட்யோதஹா, கட்யோதஹா அப்படின்னா ஃபயர் ஃப்ளைன்னு அர்த்தம். விட்டில் பூச்சியா அது அந்த மாதிரி. அது வந்து ராத்திரியில் வரும்ல நம்மளுக்கு, அப்படியே மினுக் 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 மினுக்குன்னு மின்னும்ல, மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. அது வந்து இவாளுக்கு நிறையா கண்ணை மூடின்ற உடனே இவாளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாம் தெரியும். அப்புறம் வித்யுத், வித்யுத்னா மின்னல். ரியலாகவே வெளியில் மின்னல் இல்லாத போது இவா கண்ணை மூடின்னு உட்காண்டிருக்கும் பொழுது இவாளுக்கு அந்த மின்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்பட்டிகம், ஸ்பட்டிகம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராக அவளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ யாரையாவது பற்றி அவள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவளை உட்காந்து தியானம் பண்ணால் போகிறோம். அந்த பர்சனை அவளால் ஃபுல்லாக கிளியராக ஸ்பட்டிக்கம் மாதிரி அவள் மனசில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதை இந்த உபாசகர்னால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த யோகிஸ்லாம் இருக்கா, அப்புறம் இப்போது வால்மீகி மகரிஷி ராமாயணம் எழுதினார் அப்படின்னா எப்படி எழுதியிருப்பார்? தியானம் பண்ணி அவளுக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்கிறதுல இந்த மாதிரி தான் அவளுக்கு அதெல்லாம் கிளியராக ஒன்று விடாமல் அவளால் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எழுத முடியறது. ஸோ அப்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு யோகியாக இருந்திருக்கணும். சசினாம், சசினா மூன், நிலா. ஸோ அந்த மாதிரி கூல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு கிடைக்கும். அந்த சரி, இது வந்து மென்டல் ப்ரொஜெக்ஷன் கிடையாது அப்படின்னா மென்டல் ப்ரொஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன், எதுக்கு கீழே வந்துடும்? அது பிராத்திபாசிக்கத்துக்கு கீழே வந்துடும். சரி, மற்றவாளுக்கும் கிடைக்கும் அப்படின்னா என்ன ஆகிடும்? வியாவகாரிகமாக ஆகிடும். அப்போ இது பிராத்திபாசிக்கமும் கிடையாது, வியாவகாரிகமும் கிடையாது. கண்டிப்பாக இது பாரமார்த்திகமாக சான்ஸே கிடையாது, இருக்கவே முடியாது. அப்போ இது என்னது? இப்போ நம்ம வந்து மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கும் பொழுது பார்த்தோம், உபயத பிரக்ஞம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ்னு சொல்லலாம், ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். வேக்கிங்க்கும் ட்ரீமுக்கும், வேக்கிங்கும் கிடையாது ட்ரீமும் கிடையாது, ஆனால் ரெண்டுத்துக்கும். ஏன்னா வேக்கிங்காக இருந்தால் மற்றவாளுக்கும் அது வந்து தெரியும், ட்ரீமாக இருந்தால் எனக்கு மட்டும்தான். அப்படின்னா எனக்கு மட்டும்தானே என்ன அர்த்தம்? என்னோடய மைண்டே அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த உபாசகாவுக்கு தன்னோட மைண்டே அதை ப்ரொஜெக்ட் பண்ணலை, உபாசனா பண்ணுறதுனால அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்சனுக்கு ஏற்படுறது. ஸோ ஏதானி ரூபானி, இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. புரஸ்ஸராணின்னா தன்னோட ஏர்லி ஸ்டேஜஸில். இதெல்லாம் என்னவா இருக்குது? பிரம்மணி அபிவியக்தி கராணி. ஸோ பிரம்மனை புரிஞ்சுக்க போகிறதுக்கான இண்டிகேட்டர்ஸாக இது எல்லாம் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்போ இது எதுவுமே பிரம்மன் கிடையாது, இப்போ வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பிரம்மன் கிடையாது. ஆனால் அந்த நிர்குணம் பிரம்மனை இந்த பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் புரிஞ்சுன்றுவார். அப்படின்னா இந்த பர்சனுக்கு என்ன கிடைக்கிறது? சித்த சுத்தி கிடைக்கிறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ் வந்து இந்த பர்சனுக்கு ஏற்படுறது. ஏன்னா நிர்குணம் பிரம்மனால் கண்ணுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டெலாம் ஆக முடியாது இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று தெரியறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு வந்து ஒரு தேவதா ஃபார்மையே பார்க்குறா அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து சகுணம் பிரம்ம. அவளுக்கு இஷ்ட தேவதாலாம் வந்து காட்சி கொடுத்தா அப்படிலாம் சொல்லுவா இல்லையா? அது எல்லாமே என்னது அப்படின்னா அவருடைய சித்தம் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகின்றிருக்கு அப்படிங்கிறதை நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். பிரம்ம அபிவியக்தி கராணி, சகுண பிரம்ம அபிவியக்தி கராணின்னு போட்டுக்கலாம். ஸோ தேவதா சாட்சாத்காரம் இதுதான்.
ஸோ அவளுக்கு சாட்சாத்காரம்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா இந்த இஷ்ட தேவதாவுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ஏற்படுறது. ஸோ நம்ம வந்து புராணங்கள்லாம் படிக்கிறோம்ல, இவர் காட்சி கொடுத்தார், அவர் காட்சி கொடுத்தார் அப்படின்னா அவள்லாம் வந்து அந்த அளவுக்கு அவள் வந்து தன்னோட சித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி, தன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவள் வந்து தியானம் பண்ணியிருக்கா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீம் ஸ்டேட்டும் கிடையாது, வேக்கிங் ஸ்டேட்டும் கிடையாது, ஆனால் ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேட். அதனால தான் இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீஹாரா, அனல, அனில இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ். இப்போது சப்போஸ் அந்த யோகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவரால் வந்து நிர்குணம் பிரம்மன் பக்கம் வர முடியாது. அதனால தான் பதஞ்சலி மகரிஷி இதெல்லாம் ஆப்ஸ்டக்கிள் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரும் வந்து கொடுக்குறார். இது மாதிரி எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ தியானம் பண்ணினேன்னா, ஆனால் அதில் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் விழுந்துடுது அப்படின்னு சொன்னால் உன்னால் வந்து உன்னோட கோலை ரீச் பண்ண முடியாது, மோட்சம் அடைய முடியாது. ஸோ தேவதா தரிசனம் ஏற்படுறதுனால ஒரு பர்சனுக்கு மோட்சம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. தேவதா தரிசனம் மூலமாக ஒரு பர்சனுடைய சம்சாரம் நீங்கள் போகிறதா? இன்ஃபேக்ட் ஜாஸ்தி தான் ஆகும். ஐயோ சீக்கிரமாக போயிட்டாரே, இவ்வளோ ஒரு 2 minutes தான் எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தார், என்னோடய ஃப்ரெண்டுக்கு 5 minutes கொடுத்தாரா அப்படின்னு இன்னும் சம்சாரா தான் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய அது வந்து நம்மளுடைய சம்சாராவை ரிமூவ் பண்ண போகிறது இல்லை. இந்த பஸ்மாசுரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவனோட இன்டராக்டே பண்ணினா இல்லையா? ஆனால் எதுக்காக இன்டராக்ட் பண்ணினா? இப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு உட்காந்துட்டு தியானம் பண்ணியிருந்தா சிவனை வந்து பார்த்து பேசியிருக்க முடியும். ஆனால் பாவம் என்ன பண்ணா? எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் வந்து அந்த தியானமே பண்ணினான். அண்ட் அதுலேயும் அவன் வந்து என்ன கேட்டான்? நான் யாரோட தலையை தொடரேனோ அவன் வந்து பஸ்பமாயிடணும். ஓ சரி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சிவன். இப்போ யாருக்கிட்ட நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது? எது ஒன்றுமே வந்து ஒர்க் ஆகிறதான்னு ஃபஸ்ட்டு பார்த்தா தானே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்கிறது 2 பேர், அவனோட தலையிலே அவனால் வச்சுக்க முடியாது. அதனால் சிவன்கிட்ட வந்து ட்ரை பண்ணான். ஸோ அசுரர்களுக்கு கூட இந்த யோகிக் பவர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ நமக்கு இந்த பவர்லாம் இல்லை அப்படின்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா அசுராளுக்கு கூட யோகிக் பவர் இருந்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ பெட்டர். யோகிக் பவர் இல்லாமலேயே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபார் பெட்டர். இப்போது இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இந்த ரெடினஸ் ஃபார் வேதாந்த விசாரா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா பிரம்ம அபிவியக்திகராணின்னு சொல்கிறது. அவன் வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ப்ரோக்ரஸ் ஆகின்னு இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வந்து மிஸ்ட் வருது, அதுக்கப்புறம் ஃபாக் வருது, புகை வருது, அப்புறம் வந்து மின்மினி பூச்சி வருது. இதெல்லாம் எப்படி வந்து பிரம்ம விசாரத்துக்கு இந்த பர்சன் தன்னை தகுதிப்படுத்தின்னு இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? இதை வந்து ஒரு கமெண்டேட்டர் கேள்வியை எழுப்புறார். இதெல்லாம் கொஞ்சம் போங்காக இருக்குது. நம்மளும் தான் உட்காந்துக்கிறோம் இல்லை, ஒன்றும் வரதில்லை. இந்த மாதிரி வந்தால் எப்படி வந்து நம்ம வந்து பிரம்ம விசாரத்துக்கு தயாராகிறான்னு சொல்கிறது அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ நம்மளாம் உட்காந்தோன்னா நம்ம கண்ண மூடினா என்ன வரும்? ஆஃபீஸ், ஃபேமிலி, யார் வருவா? நம்ம ரொம்ப நேரமாக கண்ண மூடின்ட்டோமா? யாராவது பெல் அடிச்சிருக்கவே மாட்டா. ஆனால் யாராவது பெல் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபோனை வந்து நம்ம சைலண்ட்டில் போட்டோமா? நமக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாலும் இல்லை தான் ஒரு தாட் கண்டிப்பாக நம்மளுக்கு வராமல் இருக்கவே இருக்காது. அப்போ அது எதை காமிக்கிறது? நமக்கு இன்னும் அகம் மம நன்னா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த பர்சனுக்கு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரல, தன் ஒர்க் ரிலேட்டடாக எதுவுமே வரல. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா
அகங்கார மமக்கார டைல்யூஷன் கண்டிப்பாக நடந்திருக்கு. அதனால் அவர் வந்து வேதாந்த விசாரத்துக்கு ஃபிட் ஆகிற ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ நிஹாரா, தூம, அர்க்க இந்த மாதிரி தான் வருதே ஒழிய ஃபேமிலி ரிலேட்டடாக அவருக்கு எந்த தாட்ஸும் மெடிடேட் பண்ணும் பொழுது வரதில்லை. அப்படின்னா அகங்கார மமக்காரா வந்து நன்னாவே டைல்யூட் ஆகியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அகங்கார மமக்கார குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம்? சாதன சதுஷ்டய சம்பத்தி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இந்த யோகி வந்து ரெடி ஃபார் வேதாந்த விசாரா. நெக்ஸ்ட் ஸ்லோக் மந்த்ரா படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 2.12. பிருத்திவ்யப்தேஜோ நிலகே சமுத்திதே பிருத்திவ்யப்தேஜோ நிலகே சமுத்திதே பஞ்சாத்மகே யோக குணே பிரவருத்தே न तस्य रोगो न जरा न मृत्युः प्राप्तस्य योगाग्निमयं शरीरम्. ஸோ இப்படி இந்த அஷ்டாங்க யோகாவை ரொம்ப டீப்பாக இன்டென்ஸாக ஒரு பர்சன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டியில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இப்போ பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னோன்னா அன்னமய, பிராணமய, மனோமய இந்த லேயர்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாம் டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த யோக அபியாசம் மூலமாக, இப்போ யோக அபியாசம் அப்படின்னு சொன்னோன்னா வெறும்னா ஆசனாஸ் மட்டும் நாம் வந்து யோசிக்கக்கூடாது. யோகா அபியாசம் சொல்லும் பொழுது யோகாங்கிற வார்த்தை அஷ்டாங்க யோகாவை ரெஃபர் பண்ணுறது. அப்போ யமா நியமா அதையும் நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த அஷ்டாங்க யோகாவில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் நாம் வந்து பார்த்தோம். என்னெல்லாம் நான் பண்ணணும், என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாது. ஸோ யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி இது எல்லாமே இந்த 8 ஸ்டெப்ஸும் இந்த பர்சன் வந்து இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எவ்வளவு காலம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் இவர் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா தன்னோட பர்சனாலிட்டியில் நிறைய சேஞ்சஸை வந்து இந்த பர்சனால் பார்க்க முடியும். ஸோ யோக குணே பிரவருத்தே. குண அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இஃபெக்ட் அப்படின்னு போட்டுக்கணும். அந்த யோகா பண்ணுறது மூலமாக அந்த பர்சனுக்கு நடக்கிற பிரவருத்தே அப்படின்னா நடக்கிற பாசிட்டிவ் சேஞ்சஸ் எங்கே நடக்கிறதா இதெல்லாம்? பஞ்சாத்மகே. பஞ்சாத்மகம் அப்படின்னா பஞ்சபூதாத்மகம் ஷரீரே. பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட இந்த ஷரீரத்தில் இந்த பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸை எல்லாம் நாம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது யோக சாஸ்திரத்தில் வந்து பஞ்சபூத தியானம் அதுவும் வந்து சொல்லப்படுறது. ஸோ எப்படி வந்து ஒரு பூதமாக எடுத்து எப்படி வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் கூட அந்த அஷ்டாங்க யோகாவில் கவர் ஆகிறது. ஸோ நம்மளோட உடம்புல வந்து நிறைய சக்கரங்கள்லாம் இருக்குல்ல, மூலாதாரா, சுவாதிஷ்டா அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு சக்கரத்துலேயும் ஒரு பூதத்தை வந்து இன்வோக் பண்ணி தியானம் பண்ணணும் அப்படின்னு யோக சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அப்போ இங்கே வந்து மைக்ரோ பஞ்சபூதம், வெளியில் இருக்கிறது மேக்ரோ பஞ்சபூதம். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தியானம் பண்ணுறதுனால இது பேர் அபேத தியானம் அப்படின்னும் வந்து இதை சொல்கிறான். ஸோ பஞ்சபூத தியானம் எல்லாம் இந்த பர்சன் பண்ணுறதுனால என்ன ஆகுமா? பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரமும் அதனோட பெனிஃபிட்ஸை வந்து அடையிறது. ஏன்னா நான் எதை தியானம் பண்ணுறேன், இந்த ரா மெட்டீரியலையே நான் தியானம் பண்ணுறதுனால அந்த ரா மெட்டீரியலால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ண முடியும், நல்ல விதமான சேஞ்சஸை அது அண்டர்கோ பண்ணுறது. ஸோ ஜென்ரலாகவே சொல்லுவா இல்லையா, நம்ம வந்து பஞ்சபூதத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், நம்மளோட சரீரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். இப்போ சூரியனை எத்தனை பேர் பார்க்குறோம் காத்தால்? சூரிய வெளிச்சம் உடம்புல படணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எங்கே உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னா நல்லா க்ளோஸ்டு ரூமில் நல்லா ஏசிலாம் போட்டுண்டு, அதனால தான் நிறையா
வியாதியும் வந்து நம்மளுக்கு வருது. மோஸ்ட்டாக இப்போ எல்லாரும் சொல்கிறது வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதுதான் ப்ராப்ளம் இல்லையா? அப்போது சன்லைட்டுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. ஆனால் இங்கே போய் விட்டமின் டி டெஃபிஷியன்சிடா யாரை வந்து தப்பு சொல்கிறது நம்ம? பட் யோகிக்கு அந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சிலாம் வரவே வராது. ஏன்னா பஞ்சபூத தேவதாவை தன்னோட சரீரத்திலே அவர் வந்து அந்த சக்கரங்களில் வந்து அவர் இன்வோக் பண்ணுறார். ஸோ பஞ்சாத்மகே அப்படின்னா மேட் ஆஃப் பஞ்சபூதாஸ், பஞ்சபௌத்திகம் அப்படின்னு அர்த்தம். சமுத்திதே அப்படின்னா பஞ்சபூதத்துலேருந்து பிறந்த, உத்திதே பிறந்த, பார்ன் அவுட் ஆஃப். அந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு மந்திரம் சொல்கிறது. பிருத்திவினா பூமி, அப்புனா ஜலம், தேஜஹா அப்படின்னா அக்னி, அனிலம் அப்படின்னா வாயு, கம் அப்படின்னு சொன்னால் ஆகாசம். ஸோ இந்த லாங் ப்ராக்டிஸ்னால இப்போ இந்த பாடி வந்து என்ன ஆகிறதா அப்படின்னா யோக அக்னியில் நன்னா குக் பண்ணப்படுறது ஆர் வாட்டப்படுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். யோகாக்னி வந்து இந்த பாடியை நன்னா வந்து என்ன சொல்கிறது பியூரிஃபை பண்ணுறது. எப்படி வந்து இப்போது ஜலத்தை பியூரிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடியை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா எதில் ஹீட் பண்ணணுமா? யோக அக்னியில் நாம் வந்து இந்த பாடியை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ யோக அக்னிமயம் ஷரீரம். ஸோ மயம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது, பியூரிஃபை பண்ணுறது. பிராப்தஸ்யனா அந்த யோகியை சொல்கிறது. யாருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சரீரம் கிடச்சிருக்கோ அந்த யோகி இந்த பெனிஃபிட்ஸை எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். என்ன பெனிஃபிட்ஸு? தஸ்ய ரோகா நாஸ்தி. ரோகம்னா டிசீஸ், வியாதி. அப்போ அந்த பர்சனுக்கு வியாதியே வந்து ஜென்ரலாக வராமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கெலாம் வந்து இப்போது ரிஷிகேஷ் போயிட்டு வந்தால் உடனே வந்து ஒரு வாட்டர் சேஞ்ச், வெதர் சேஞ்ச், இம்மீடியட்டாக தொண்டை அஃபெக்ட் ஆகிறது, ஒரு கோல்டு பிடிக்கிறது, அதெல்லாம் இந்த பர்சனுக்கு ஆகாது. சரி, அப்படியே ஏதாவது ஒரு வியாதி வந்தால் கூட, ரேராக வருமா, வந்தால் கூட வெளியில் இருந்தெல்லாம் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பர்சனுக்கே அவ்வளோ இம்யூனிட்டி இருக்கும், அதுவே அந்த வியாதியை சரிப்படுத்திடும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் யோகா என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த். நல்லா ஹெல்த்தியாக நாம் இருக்கலாம். தஸ்ய ரோகா நாஸ்தி. நம்ம வந்து எஃப்ஐஆர் ரிடக்ஷன் சொல்லுவோம்ல, அது வந்து இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்க்கு பார்த்துருக்கோம். இங்கே எஃப்ஐஆர் ஃபார் டிசீசஸ், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி பீரியட் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த யோகி வந்து எத்தனை வயசாக இருந்தாலும் 70, 80, 90, 100 என்ன வயசாக இருந்தாலும் வியாதி இல்லாமல் இருப்பார். பட் ஜென்ரலி பார்த்தோன்னா நம்ம ஒரு ஆர்டினரி பர்சனாக ஒரு 50, 60 வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ்லாம் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிடும்ல. ஆனால் யோகிக்கு அவர் எவ்வளோ வயசு வாழறாரோ அவ்வளோ வயசு வரைக்கும் இந்த இம்யூனிட்டி லெவல்லாம் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் நம்ம நிறையா ஆர்டிகல்ஸ்லாமும் படிச்சிருப்போம். யோகியை பற்றி சயின்டிஸ்ட்லாம் எப்படி வந்து ஆராய்ஞ்சு அவளுடைய சக்திகளெல்லாம் வந்து எப்படி ஒரு மிராக்குலஸ் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்கிறான்னு நிறையா பார்த்துருக்கலாம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம். இந்த உலகத்திலே யார் வந்து ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னா ஒரு யோகி வந்து சந்தோஷமான ஒரு பர்சனாக இருப்பார். தஸ்ய ரோகா நாஸ்தி, தஸ்ய ஜரா நாஸ்தி. ஜரா அப்படின்னா வயோதிகம்னா இந்த இடத்துல அந்த வயசானதுனால ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்லலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, மறதி, அப்புறம் வந்து அந்த டெமென்ஷியாலாம் சொல்கிறாளே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த யோகிக்கு நடக்காது. டீஜெனரேஷன் சொல்லுவோம்ல, அதெல்லாம் யோகிக்கு நடக்காது. ஸோ ஜரா நாஸ்தி. அப்புறம் என்ன, ந மிருத்யுஹு. அது எப்படி வந்து சாகாமல் எப்படி ஒரு பர்சன்னால் இருக்க முடியும்? யோகிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா
1400 வருஷம் இருந்தவாள்லாம் இருக்கா, நிறைய 2000 வருஷம். நம்ம பாபா படத்தில் பார்த்துருக்கோம், 2000 வருஷமாக அவர் வந்து ஹிமாலயாஸில் இருக்காருலாம். ஸோ அவளுக்கு எப்போ தோன்றதோ அப்போ வந்து அந்த சரீரத்தை ட்ராப் பண்ணுவாள். அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது. அப்போது ந மிருத்யு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பாடியாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் போய் தான் ஆகணும் இல்லையா. அதனால் இது எப்படி எடுத்துக்கணுன்னா ந அபமிருத்யு அப்படின்னு போட்டுக்கணும். அகால மரணம்லாம் ஏற்படாது. ஸோ இதெல்லாம் வந்து யோகாவுடைய பெனிஃபிட்ஸாக உபனிஷத் சொல்கிறது. நெக்ஸ்ட் மந்திரம் பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 2.13. லகுத்வம் ஆரோக்யமலோலுபத்வம் வர்ணப்பிரசாதம் ஸ்வரசௌஷ்டவம் கந்தசுபோ மூத்ரபுரீஷமல்பம் யோக பிரவருத்திம் பிரதமாம் வதந்தி. ஸோ இந்த மந்திரமும் வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறது. ஸோ இன்டென்ஸ் யோகா அபியாசம் பண்ணுறது மூலமாக ஏற்படக்கூடிய அவாந்தர பலன்கள் என்னென்ன? யோக பிரவருத்திம் அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட், இஃபெக்ட். அதுவும் என்ன? பிரதமா அப்படின்னா இதெல்லாம் ப்ரிலிமினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிரேட்டஸ்ட்டு பெனிஃபிட் என்ன, எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னா அதை மறந்துடக்கூடாது. சாதன சதுஷ்டய சம்பத்திக்காக பண்ணணும். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் மூணாவதாக ஒன்று இருக்கே, என்னது அது? சமாதி ஷட்க சம்பத்தி இருக்குல்ல, அதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷம அப்படின்னா மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியறதா நம்மளால். தம அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அதுவும் கஷ்டம். திதிக்ஷா ரொம்ப கஷ்டம். திதிக்ஷா வந்துடும் நமக்கு, திதிக்ஷா வரத்துக்குள்ளே. ஸோ ஷம தம உபரம திதிக்ஷா, ஸோ இதெல்லாம் வந்து வர்றது வந்து கஷ்டம் இல்லையா. ஆனால் யோகா அபியாசம் பண்ணுறது மூலமாக இதையெல்லாம் நம்மளால் வந்து ஈஸியாக அடைய முடியும். பர்சனாலிட்டி பெனிஃபிட்டாக இதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் லகுத்வம். லகுத்வம்னா லைட்டாக இருக்கும். எது? ஷரீரம், அனிமா மகிமா எல்லாம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம் சொல்கிறது. ஸோ பாடி வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக ஆகிடும். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட சரீரத்தை தூக்கிண்டு நடக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உட்காந்து எழுந்துக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. எப்படியோ உட்காரோம், எப்படியோ எழுந்துக்கிறோம், யாரும் பார்க்காதீங்க, எப்படியோ உட்காந்து எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவள் வந்து எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ரப்பர் பால் மாதிரி ஈஸியாக அவளால் எந்த இடத்துக்கு வேணாலும் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உட்காந்து எழுந்து குனிஞ்சு அதெல்லாம் அவளால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அந்த பாபா ராம்தேவ் அவரோட இதெல்லாம் நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருந்தேன்னா லிட்ரலி ஒரு யோகி அப்படின்னா அப்படி தான் இருப்பாள். அவர் வந்து அந்த அப்டமனை வந்து அப்படியே, அது பேர் உத்தியான நௌலி அப்படின்னு பேர் அதுக்கு. அது பண்ணும் பொழுது ஆக்சுவலி அவளோட அப்டமனை வந்து குறுக்கிப்பா அப்படியே. அப்போ அது பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறா அப்படின்னா, உள்ளுக்குள்ளே மசில்ஸ் இருக்கும்ல, அந்த மசில்ஸை வந்து இப்படி அப்படியே எல்லாம் ஷேக் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து சிமுலேட் பண்ணுவாள். அதை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த உத்தியான நௌலி அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண. அப்படி பண்ணும்போது நீங்கள் பார்த்தோன்னா அந்த ஆல்மோஸ்ட் த டாப் ஸ்கின்னு வந்து பின்னாடி இருக்கிற ஸ்கின்னை லிட்டரலி டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவரோட அந்த போர்ஷனே வந்து ஒரு வேஃபர் மாதிரி அவ்வளோ தின்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட். நமக்கு இங்கே இப்படி குனிஞ்சா காலே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லகுத்வம்னா லைட்னஸ். ஆரோக்கியம் நமக்கே தெரியும், எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்தி பாடி அவளுக்கு இருக்கும். ஸோ நமக்குமே வந்து
இந்த ஹெல்த் கான்ஷியஸ் அதெல்லாம் வந்து எப்போ ஏதாவது ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாமல் போகிறதோ அப்போ தான் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே நமக்கு வருது. அண்டு வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால் வந்து சில விஷயங்களையெல்லாம் ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ ஆரோக்கியம் வந்து எல்லாத்துக்குமே அவசியம் இல்லை. இப்போ வந்து வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து தேவைப்படுறது. ஒரு 1 hour உட்காந்துக்கணுன்னா அதுக்கு பாடி வந்து பர்மிட் பண்ணணும்ல, எந்த வலியும் இல்லாமல். அப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளோட உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மினிமம் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவா, இனிமேல் கிளாஸுக்கு வரதெல்லாம் கஷ்டம், கண்ணெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்கிறது, அதனால் வந்து நான் வீட்டில் இருந்தே உட்காந்துட்டு கிளாஸு கேட்குறேன். ஸோ அதெல்லாம் ஸ்லோவாக ஒருத்தருக்கா இனிமேல் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபார் அஃப்கோர்ஸ் ஸ்ரவணம் மனனம் அண்ட் நிதித்தியாசனம். அதனால் இந்த யோகா இருக்குல்ல, இந்த ஆசனாஸ் எல்லாம் மினிமமாக நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாருமே ஆக்சுவலி நம்மளோட பாடி எவ்வளோ தூரத்துக்கு பர்மிட் பண்ணுறதோ அவ்வளோ தூரத்துக்கு லைட்டு ஆசனாஸ் எல்லாம் நிறையா நீங்கள் ஆனால் ஒரு டீச்சர்கிட்ட சேர்ந்து அந்த டீச்சர் வந்து உங்களோட அசஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டியாக ஒரு 4-5 ஆசனாஸ் மட்டும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஹெல்தி பாடி நமக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். ஆரோக்கியம். அப்புறம் என்ன, அலோலுபத்வம். அலோலுபத்வம் அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்குறதை நிறுத்தும். இப்போது நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு ராத்திரி அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருது, ஏதாவது ஒரு ஓடிடியில் போய் ஒரு படம் பார்க்கலாமா அப்படின்னு உட்காந்து டிவி ஆன் பண்ணும்போது இம்மீடியட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டே பார்த்தா நன்னா இருக்கும்ல அப்படின்னு நேச்சுரலாக நம்மளுக்கு தோணும். உடனே வந்து சரி இப்போ என்ன சாப்பிட்றது, ஆல்ரெடி எல்லாம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, சரி ஒரு ஸ்விக்கியில் போட ஒரு ஐஸ்கிரீமாவது சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்போம், இல்லைனா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்போம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து யோகிக்கு இருக்காது. நமக்கு இருக்காதுன்னு சொல்லலை, நம்ம எல்லாம் பண்ணுவோம். யோகிக்கு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த டிமாண்டு பண்ணுறது எல்லாம் வந்து இருக்காது. அலோலுபத்வம். ஸோ இந்த சென்சரி டிமாண்ட்ஸ் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு இடத்துல குவைட்டாக ஒரு 5 minutes கூட உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று நம்ம வந்து சரி இப்போ வந்து சாப்பிடக்கூடாதா, அப்போ நான் வேறு என்ன பண்ணுறது, சரி நான் வேறு எதாவது பண்ணுறேன், சரி வேறு எதாவது பண்ணுறதா, அதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளோட மைண்டை வந்து போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே ஃபோன் எடு, வேறு யார்கிட்டையாவது இப்போ யார் இருக்கா, யாரோட நம்ம பேசலாம், சரி அவளோட பேசி முடிச்சுட்டு அவள் இப்போன்னு பார்த்து இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்லிவிடுவாள். உடனே சரி வேறு யார் இருக்கா நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக யார்கிட்ட நம்ம பேசலை, எடுத்து அவகிட்டையாவது பேசணும். ஸோ மௌனமாக இருக்கிறதுக்கும் நாம் வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 hours யாரோடையும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சரி பேச தானே கூடாது, எழுதியெல்லாம் காமிக்கலாமா, எழுதியும் காண்பிக்கக்கூடாது. நான் இன்றைக்கு மௌன விரதம். அப்போ அவள் சொல்லுவாள், நீ ஊமை இல்லை, இன்றைக்கி மௌன விரதம் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம் இருக்கவே கூடாது. எழுதிலாம் காமிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு 2 hours வந்து யாரோடையும் பேசாமல் இருக்க பழகினோன்னா நாவு அடங்கினால் நாளும் அடங்கும். அந்த டங் இருக்குல்ல, அதுதான் அந்த கல்ப்ரிட். அது சாப்பாட்டுக்கும் சரி பேசுகிறதுக்கும் சரி, அதை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற 4 சென்ஸ் ஆர்கன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வழிக்கு வந்துடும். ஸோ ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் கான்ஸ்டண்ட்டாக டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அலோலுபத்வம். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் சென்சரி டிமாண்ட்.
அதுக்கப்புறம் என்னது வர்ண பிரசாதா. அந்த யோகியுடைய ஸ்கின்னு அப்படியே பளபளன்னு இருக்குமா. அந்த க்ளோயிங் ஸ்கின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் யார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காளோ அவளோட ஸ்கின்னு வந்து அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். ஸோ எந்த விதமான லோஷன் எல்லாம் போட்டுக்காமல், எந்த விதமான பார்லருக்கும் போகாமல் அந்த யோகிக்கு அந்த மாதிரியான ஸ்கின் டோன் கிடைக்கும். வர்ணஹா அப்படின்னா இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். பிரசாதகான கிளியராக இருக்கும், அப்படியே ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து ஒரு பர்சனுடைய வயசு இருக்குல்ல, ஜென்ரலாக வயசை வந்து நாம் எதை பேஸ் பண்ணி எடுத்துப்போம்? நம்ம பிறந்த தேதியை வச்சு எடுத்துப்போம். பட் இப்போது டாக்டர்ஸ் கிட்டலாம் போனேன்னா 2 விதமான ஏஜ் பற்றி இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. ஒன்று வந்து பாடி வைஸ் ஏஜ், இன்னொன்று ஹெல்த் வைஸ் ஏஜ். நம்மளோட ஹெல்த்தை பொறுத்து, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஏஜை வந்து அவள் நம்மளுக்கு கொடுக்குறான். நம்மளோட ஆக்சுவல் ஏஜ் பை பாடி 40 இருக்கும். ஆனால் ஹெல்த் வச்சு பார்க்கும் பொழுது, என்ன சார் 60 வயசில் வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு 40 வயசுலேயே வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஹெல்த் வைஸ் எவ்வளோ ஓல்டாக இருக்கும் நம்ம? 60. வேறஸ் யோகிக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். 100 வயசு இருப்பார், ஆனால் 18-20 இயர்ஸ் தான் ஹெல்த் வைஸ் அவருடைய அந்த சரீரமானது இருக்கும். ஸோ வர்ண பிரசாதா. ஸ்வர சௌஷ்ட வம்ச அப்படின்னா ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் இருக்குமா யோகிஸ்லாம் வந்து ஜென்ரலி பார்த்தாலும் நல்லா பாடுறவாளாக இருப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ண அந்த த்ரோட் இருக்குல்ல, அதுக்கு வந்து அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவள் வந்து ஓம்கார ஜப்பம்லாம் பண்ணுறதுனால அவளோட வாய்ஸுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் டோன் அதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். இங்கே பார்த்தெல்லாம் நிறைய பாட்டு பாடுறவா இருக்காள்ல, அவள்லாம் வந்து பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுவாள். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட் வாய்ஸ் வந்து அவளுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் பிரெத் கண்ட்ரோல் ஒரு விஷயம், ஆனால் வாய்ஸும் வந்து ரொம்ப நல்லா இனிமையாக இருக்கிறதுக்கு இந்த பிராணாயாமாலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. சௌஷ்ட்வ அப்படின்னு சொன்னால் வாய்ஸ்ன்னு அர்த்தம், எக்ஸலண்ட் வாய்ஸ். ஸ்வரனா வாய்ஸு, சௌஷ்ட்வ அப்படின்னா நல்ல இனிமையான வாய்ஸ். கந்தஹா சுபஹா. கந்தஹானா என்ன அர்த்தம்? வாசனை, சுப வாசனை. அந்த பாடியிலேருந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படி ஒரு பர்ஃப்யூம்லாம் இல்லாமலேயே சுப வாசனா அந்த யோகியோட பாடியிலேருந்து வரும். இதெல்லாமே வந்து எதனால் நடக்கிறது அப்படின்னா, நிறைய நியமங்களை அவள் வந்து ஃபாலோ பண்ண. நாட் ஜஸ்ட் ஆசனா ப்ராக்டிஸு, யமா நியமா ஆசனா பிரத்யாகாரா எல்லாமே அவள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவளுக்கு இதெல்லாம் நடக்கிறது. ஸோ ஆகார நியமமும் கண்டிப்பாக அவள் ஃபாலோ பண்ணுவாள். அப்புறம் சுத்த ஆகாரம் அதுதான் சாப்பிடுவா. ஸோ பாடியே எப்படி இருக்குமா அப்படின்னா, பியோர் அர்த் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இது மோஸ்ட்டாக அந்த பிருத்திவி தத்துவம் தானே மேக்ஸிமம் இதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பியோர் அர்த் மாதிரி அவளோட பாடி இருக்கும். அதனால பியோர் அர்த்துக்கு என்ன குணம் இருக்கு? ஃப்ராக்ரன்ஸ் தானே அதனோட குணம். அதனால இவாளுக்கு சுபஹா கந்தஹா. அதுக்கப்புறம் என்ன? மூத்திர புரீஷம் அல்பம். ஸோ இவள் வந்து பயங்கர டயட் கண்ட்ரோல், அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவா இவா. அதெல்லாம் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்க்ரீட் பண்ணுற விஷயங்கள்லாம் கூட எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ சாத்விக ஆகாரம் தான் எடுத்துப்பா. குவாலிட்டி நல்ல குவாலிட்டி எடுத்துப்பா. குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பா. ஸோ நம்ம கீதாவுடைய 6th சாப்டர் ஞாபகம் வச்சுட்டோன்னா, யுக்த ஆகார விஹாரஸ்ய. இப்போ நம்மலாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா சென்ஸ் ப்ளஷருக்காக சாப்பிட்றோம். இந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்கும், அந்த ஹோட்டலில் அது நல்லா இருக்கும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இன்னும் போவே இல்லை, இங்கே போனால் இதை ட்ரை பண்ண சொல்லியிருக்கா, அப்படி இல்லை புக் பண்ணிட்டு நம்ம போகிறோம்ல. இவள் வந்து சென்ஸ் ப்ளஷருக்காக சாப்பிடலை. எதுக்காக சாப்பிட்றா? பசி போனோம், ஜஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் ஹங்கர், அதுக்காக சாப்பிட்றாளே ஒழிய
அதனால் அவளோட வெளியில் போகிற விஷயமும் இருக்குல்ல, அந்த ஜெனரேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ சாலிட் வேஸ்ட் வந்து புரீஷம், லிக்விட் வேஸ்ட் வந்து மூத்திரம். ஸோ இது ரெண்டுமே அல்பமாக இருக்கும்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவாந்தர பலம். எதுக்கு? யோகா அபியாசம், அதுவும் ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா இதெல்லாம் வந்து பலனாக கிடைக்கிறது. நெக்ஸ்ட் மந்திரம், மந்த்ரா நம்பர் 2.14. யதைவ பிம்பம் மிருதயோபலிப்தம் தேஜோமயம் பிராஜதே தத் சுதாந்தம் தத்வாத்மதத்வம் பிரசமீக்ஷ்ய தேஹி ஏகக்ருதார்த்தோ பவதே வீதசோகः. ஸோ இது வரைக்கும் உபனிஷத் வந்து இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிது. அதாவது உபாசனா பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அவாந்தர பலன்கள் பற்றி உபனிஷத் சொல்லிது. இனிமேல் உபனிஷத் வந்து அந்த ஞான யோகம் டாப்பிக்குள்ளே என்டர் பண்ண போகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு விஷயமும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கீழே வராது. அதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அதெல்லாம் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கீழே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் என்னது? டெம்பரரி. ஓகே, அது எல்லாமே என்னது? அனாத்மா. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல, அப்போ என்ன வரும் அந்த இடத்துல? அப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸை கோத்ரூ பண்ணினாலும் அது எல்லாம் அனாத்மாவுக்கு கீழே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகுது? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஆத்மாவாக இருக்க முடியாது. அது அனாத்மா. அது எல்லாமே வந்து மேட்டர் பிரின்சிபலுக்கு கீழே தான் வரும். தேவதா தரிசனம், ராம தரிசனம், கிருஷ்ண தரிசனம் எல்லாமே வந்து அனாத்மாவுக்கு கீழே தான் வரும். அதனால தான் கேனோபனிஷத்துன்னு சொல்லிட்டு நேதம் யதிதம் உபாசத்தே அப்படின்னு சொல்லிது. ஸோ அந்த தேவதா தரிசனம் கிடச்சுடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படாத, அது கூட அனாத்மாவுக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த தரிசனம்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போயிடாத. அது வந்து உன்னுடைய அல்டிமேட் கோலாக இருக்க முடியாது. ஏன்னா அதுவும் எதுக்கு கீழே வரும்னா சம்சாராக்கு கீழே தான் வரும். ஏன்னா இந்த தர்சனங்கள் எதுவும் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஆத்ம தரிசனம் மட்டும்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகுது. ஆத்ம தரிசனம்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. ஆத்மாவை அகேன் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறது. அப்போ இந்த யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரே ஒரு பர்பஸுக்காக மட்டும்தான் நாம் யூட்டிலைஸே பண்ணணும். எதுக்கு? சாதன சதுஷ்டய சம்பத்தி. ஸோ இந்த யோகா அபியாசம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்கும். இதுக்கு நடுவில் ப்ராபப்ளி யூ மே கெட் தேவதா தரிசனம் ஆல்சோ. சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நமக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கணும்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி. ஸோ சம தம உபரம இதெல்லாம் எனக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்படி சஃபிஷியண்ட்டாக எனக்கு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ணணும்? அஷ்டாங்க யோகாலேருந்து என்னுடைய அட்டென்ஷனை எடுத்து ஞான யோகா பக்கமாக திருப்பணும். ஏன்னா எவ்வளோ வருஷம் நாம் வந்து தியானம் பண்ணினாலும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் நமக்கு கிடைக்காது. பில்லியன் இயர்ஸ் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் கூட அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் நமக்கு கிடைக்காது. ஏன்? ஏன்னா தியானம் வந்து பிரமாணம் கிடையாது. இட் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஞானம் அப்படின்னு சொன்னாலே, இப்போ நாலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான அப்ராப்ரியேட் சோர்ஸ் தான்
எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஸோ 6 பிரமாணங்கள் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது சப்த பிரமாணம். வேதாந்த வாக்கியம், மகா வாக்கியம், வேதாந்த விஞ்ஞான சுநிச்சிதார்த்த, அந்த வேதாந்த வாக்கியமும் இருக்கே, அதை நானே படித்து தெரிஞ்சுட்டுலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. அந்த வேதாந்த வாக்கியத்தையும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீச்சருக்கு கீழே தான் போய் நாம் படிக்கணும். தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவ அபிகச்சேத். எவ்வளவு பெரிய அஷ்டாங்க யோகியாக நாம் இருந்தால் கூட என்ன பண்ணி ஆகணும்? ஒரு டீச்சர்கிட்ட வந்தே ஆகணும். எப்போ நான் போய் படிக்கிறதுன்றதை வேணால் டிசைட் பண்ணலாம். ஆனால் நான் படிக்கணுமா கூடாதா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டே ஆகணும். போஸ்ட்போன் பண்ணலாமே ஒழிய ஒரு நாளைக்கும் நம்மளால் அதை அவாய்டு பண்ண முடியாது. ஸோ அட்வான்ஸ்டு அஷ்டாங்க யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஒரு பர்சன் ஞான யோகத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஞானம் ரொம்ப சீக்கிரமே கிடச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ரிப்பேர்டு மைண்டோடு அந்த பர்சன் வரார். இப்போ நம்மள மாதிரி அஷ்டாங்க யோகானா என்னங்கிறதையே நான் கிளாஸில் தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஞானமானது அச்சிரேனாதி கச்சதி, கூடிய விரைவில் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 14வது மந்திரத்திலிருந்து உபனிஷத் மகா வாக்கிய ஜன்ய அபரோக்ஷ ஞானம் பற்றி சொல்ல போகிறது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.